السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக புனித ரமலான் மாதத்தினுடைய 2ஆம் பத்து அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பத்துடைய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வந்த அத்தனை அடியார்களுமே ஏதோ ஒரு வகையில் பல்வேறு பாவங்கள் செய்கின்றார்கள். அந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிக்கின்றான், நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு வழிகாட்டுதலை குர்ஆனிலும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகளிலும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த உம்மத்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவமையானால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக ஆக்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் வஃபாத்தாகிறதுக்கு முன்பு அதிகம் செய்த அமல் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யக்ஸுரு அன் யகூல கப்ல மௌத்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிறதுக்கு மௌத்தாகிறதுக்கு முன்பு அதிகம் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இறைவன் தூய்மையானவன், அவனை நான் புகழ்கிறேன் என்கிற கருத்திலும், அதே போன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன், அவனிடத்தில் மீறுகின்றேன் என்கிற இந்த கருத்தை கொண்ட இந்த வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொன்னார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிரு அன் யகூல கப்ல மௌத்திஹி, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி எதைத்தான் அதிகமாக சொன்னாங்க? நான் மீண்டும் சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் இஸ்திக்பார் செய்கிறாங்க. வாழும் காலமெல்லாம் தினசரி 100 தடவை குறைஞ்சது 100 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாவங்களுக்கு அப்பாற்பட்டு பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால், மௌத்துக்கு முன்பு அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள், நீங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோ அறிந்தோ அறியாமலோ நம்மிடத்தில் எத்தனை பாவங்கள் நடைபெற்றுள்ளன, அந்த பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையாக அது மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அனுதினமும் டெய்லி அதிகமாக இஸ்திக்பார் செய்யும். 2வது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா, செய்த தவறு, நாம் செய்த தப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளணும். இன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலை என்ன கேட்டீங்கன்னா, செஞ்ச தப்பை ஏற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு உள்ள அதிகமாக மக்களுடைய மனநிலை, ஒரு காலத்துக்கு சின்ன தப்பு பண்ணாலும் பெருசாக நினைப்பாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் எல்லாம் எங்கள் காலகட்டத்தில் ஒரு சின்ன தப்பை கூட பெரிய மலை தலைமையில் விடுற மாதிரி நினைப்போம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில்
மக்கள் பெரும் பாவத்தை கூட உடம்பு மேல ஒரு ஈ நின்னா எப்படி அந்த மாதிரி நினைக்கிறாங்க என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல சொல்றாங்க. கொஞ்சம் யோசிங்க, நபித்தோழருங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து காலங்கள் மாறிட்டு வருது பாருங்க. சஹாபாக்கள், நபித்தோழர்கள், இறைநேசர்கள் சின்ன பாவத்தை கூட பெரிய மலை போன்று பாரமா நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வினுடைய நினைவிலிருந்து விலகி வாழக்கூடியவர்கள், பாவத்தில் மூழ்கி வாழக்கூடியவர்கள் பெரும் பாவத்தை கூட சாதாரண உடம்பில் நிற்கக்கூடிய ஈயை போன்று அவர்கள் அற்பமாக கருதுகிறார்கள் என்று ஒரு சஹாபி சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அதை பேரில் இருந்திருக்கிறாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அது செய்த குற்றம் இருக்கிறது பார்த்தீங்களா, சிறிய பாவமும் பெரிய பாவமும் நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்றிட்டு முறையிட வேண்டும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸில் அஸ்னப அப்துன் தம்பன், ஒரு அடியான் வந்து ஒரு பாவத்தை செய்கின்றான். பாவத்தை செய்கின்ற பொழுது அவன் மனம் வருந்தி அல்லாஹும்ம உதிரலி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்து விடு என்று அவன் செய்த தவறை ஏற்று அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹும்ம உதிர் தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அடியான் வந்து தப்பு செய்யும் போது அல்லாஹ் கோபப்படுற மாதிரி தப்பு செய்வதற்காக மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க. அப்ப அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். சும்மா சந்தோஷப்படல, மலக்குமார் சொல்லுவான், அதுனப அபுதி தம்பன், என் அடியான் ஒரு தவறு செய்து விட்டான். அலிம அன்னலகு ரப்பன் எகுபிர் தம்ப, இந்த அடியான் புரிந்து கொண்டான் தன் பாவத்தை மன்னிப்பதற்கு தனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் என்று இந்த அடியான் புரிந்து வைத்திருக்கின்றான். ஓ எகுபுது தம்பி, அவன் அந்த பாவத்தை அவன் செய்திருக்கின்றான். ஆனால் நான் செய்த அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு என் ரப்பு இருக்கிறான் என்கிற அந்த நினைவோடு அவன் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதே அடியான் மீண்டும் வேற ஒரு தப்பு செய்யறான். அப்ப அல்லாஹ் மன்னிக்க விட்டுருவானா? உலகத்தில் மனிதன் வாழும் காலம் எல்லாம் மௌத் வரைக்கும் ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டே இருக்கும், மறுக்க முடியாது. அப்ப அதே அடியான் இன்னொரு வகையில வேற ஒரு தப்பு செய்கின்ற பொழுது அப்பொழுதும் யார் ரப்பி எகுப்பிரலி ரப்பி, என் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு என்று அதே அடியான் தன் ரப்பை முன்னிறுத்தி தான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது அப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மாணவர்களிடத்தில் சொல்கின்றான், என் அடியானை பாருங்கள், செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க, நான் அவன் பாவத்தை மன்னிப்பை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியான் எத்தனை முறை வெவ்வேறு பாவங்கள் மாறி மாறி செய்தாலும் கூட அவன் உண்மையிலேயே மனம் வருந்தி மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறான் என்கிற கருத்தை மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணிதக்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சஹாபாக்களை உருவாக்குறது எப்படி கேட்டீங்கன்னா, பாவத்தை புரிய வைக்கிறது. செஞ்ச பாவத்தை புரிய வைக்கிறது. புரிய வைத்த பிறகு அந்த பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறது. இதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக கவனம் எடுத்தாங்க. கணிதக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி, அவர் பேர் வந்து வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான ஒரு சஹாபி, பிரபலியமான சஹாபி. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர், பால்குடி சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு வகையில் தஜ்ஜா முறை வரும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பிடிக்கும். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு யுத்த காலத்தில் கொலை செய்தவர் வஹ்ஷி, குஃப்ர்ல இருக்கும் போது. அவர் ஒரு அடிமையாக இருந்தார், ஒரு காஃபிரிடத்தை அடிமையாக இருந்தார். அந்த காஃபிர் என்ன உத்தரவு போடுறார் அப்படின்னு சொன்னா, ஹம்ஸாவை கொல்லணும், கொன்னா உனக்கு நான் வந்து விடுதலை தரேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒப்பந்தம் பண்றாரு. இது எஜமான இடத்துல இந்த வஹ்ஷி காஃபிராக இருக்கின்ற பொழுது ஒப்பந்தம் செய்கிறார், நான் கொள்கிறேன் ஒப்பந்தம் செய்கிறார். அதே போன்று யுத்த காலத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி கருணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவ்வளவு சீக்கிரத்தில் கொல்ல முடியாது. ஹம்ஸா ரலியல்லாஹு யாரு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய வீரர். அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அசதுல்லா, அவன் பட்ட பேர் என்ன, அசதுல்லா, அல்லாவுடைய சிங்கம். சிங்கத்து பக்கம் நெருங்க முடியாது. அதே மாதிரி தான் ஹம்ஸா ரலியல்லாஹு பக்கத்தில் யுத்த காலத்தில் நெருங்க கஷ்டம். ரொம்ப மிகப்பெரிய வீரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து போர் செய்யக்கூடிய ஒரு சஹாபி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே நேரத்தில் இரண்டு கைகளில் வாள்களை சுழற்றக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே நேரத்தில் ரெண்டு கையில் வாள் சுழற்றுவான், அவ்வளவு திறமை அவங்களுக்கு. அதனால் அவ்வளவு சீக்கிரமா அந்த சஹாபி முன்னாடி போய் நிற்க முடியாது. இப்ப வஹ்ஷி என்பவர் என்ன பண்றாரு, ஹதீஸ்ல வருது, நீண்ட ஹதீஸ் புகார்ல வருது, அந்த சுருக்கமாக நினைவூட்டுகின்றேன். ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அவர் போருடைய கவனத்துல வாளை சுழட்டி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு.
இப்ப அந்த பாறைக்கு பக்கமா நெருங்கி வரும்போது இப்போ மகிழ்ச்சி என்ன பண்றாரு, தயாரா ஒரு ஈட்டி வச்சிருக்கிறாரு. அவங்க போர் கவனம், இவருக்கு பொருளும் கவனம். அப்ப அந்த பாறையை நெருங்கி வருகின்ற போது அது பக்கத்துல ஒளிஞ்சிருந்தா இல்லையா, அந்த ஈட்டி எடுத்து வேகமா அடி வயிற்றுல குத்திட்டாரு. தொப்புளுக்கு கீழே அடி வயிறு. ஹதீஸ்ல புகாரில் வரும், அடி வயிற்றுல அந்த ஈட்டி பாய்ந்து பின்புறமா வெளியே வந்தது ஈட்டி. அப்ப எவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதல் அது. அடி வயிற்றுல குத்தி பிரிச்சேன்னு வந்துட்டுங்க. அப்படி மனது விடுறாங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. திருப்பி எதிர்பார்க்காத தாக்குதல் அது. மனசிலிருந்து தாக்குறது வீரமும் அல்ல, நேருக்கு நேரம் தாக்குறது தான். இப்ப வகைசியை போல என்ன ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு விடுதலை கிடைக்கணும். அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு விடுதலை கிடைக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு. இத்தனைக்கு ஒரு கும்புல இருக்கிறாரு. இப்ப அந்த தருணத்தை பயன்படுத்தி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்து விட்டார். அவங்களுடைய கொலை ரொம்ப மோசமானது, ரொம்ப நபிகளாருக்கு வருத்தத்தை தந்தது. அந்த விரிவான அந்த விளக்கத்துக்குள்ள போகல. விஷயம் என்னன்னா, மாணவி தருணாவை தந்தோம் தனக்கு மிக பிடித்தமான தனது உறவு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டதை தாங்கிக்க முடியாது, மனசு தாங்கல அவங்களுக்கு. அப்ப வஹ்ஷினால் கொலை செய்தான் யாருக்கு தெரிய போச்சு, பெருமான தெரிஞ்சிருச்சு. இந்த வஹ்ஷி தான் சொன்னாரு. இப்ப வஹ்ஷி பயந்து போயிட்டாரு. என்ன விடுதலை கிடைச்சிருச்சு, எஜமான்ட்ட விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா அங்க கொலை செஞ்சிருக்க மாதிரி அதுக்காக நம்ம பழி நீக்கப்பட்டு வரும்போது பயந்து அவர் என்ன ஓடி போயிட்டாரு. அது ஓடி போயிருக்கும் போது கூட மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷிக்கு கடிதம் எழுத சொல்லுவாங்க. சனாப்பட்டவர்கள் எந்த கடிதம் எழுதுறாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வாங்க மன்னிப்பு கிடையாது, நீ ஹம்சாவை கொலை செஞ்சீங்கன்னா ஆனா இஸ்லாத்துக்கு வந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இப்ப வஹ்ஷி பதில் ஒரு கடிதம் எழுதுறாரு. யா முஹம்மது கைஃப ததுஊனி வ அன்த தஸஅமு அன்ன மன் கதல அவ் அஷ்ரக அவ் ஜனா யல்கா அஸாமா. முஹம்மது நபி அவர்களே, நீங்க எந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கு அழைக்கிறீர்கள்? குர்ஆன் சொல்கிறது, எந்த ஒரு மனிதன் கொலை செய்கின்றானோ அல்லது இணை கற்பிக்கின்றானோ அல்லது விபச்சாரம் செய்தானோ அவன் நாளைக்கு மறுமையில் நரகத்தை சந்திப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன்ல நீங்க சொல்லக்கூடியதாக வசனத்தை நாங்க கேட்கிறோம். அப்ப யாரு கொலை செய்கிறாரோ, இணை கற்பிக்கிறாரோ, விபச்சாரம் செய்கின்றாரோ, இது போன்ற பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் யுவாஹுல் அதாபு யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அவருக்கு அதாபு பற்படங்காக வழங்கப்படும். என் கடுமையான கேவலத்தை தரக்கூடிய தண்டனையை அதாபை அவர் சந்திப்பார், அவருக்கு இருக்கிறது என்று இறைவன் சொல்வதாக சொல்கிறீர்களே. வான சகவசு தாலிக்க, இந்த குற்றத்தை இந்த பாவத்தை எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். நான் குப்பூர்ல இருக்கும்போது செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்ன வேலை செய்யறேன், போல செஞ்சிருக்கிறேன், இந்த தப்பு பெரிய பெரிய தப்பு நான் செஞ்சிருக்கிறேன். தஜிதுலி ருக்ஸத்தன், எனக்கு ஏதேனும் ஒரு ருக்ஸத்து கிடைக்குமா, அனுமதி கிடைக்குமா? நான் இஸ்லாத்துக்கு வந்தாலும் எனக்கு இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்கு எனக்கு ஏதேனும் மன்னிப்பு கிடைக்குமான்னு அந்த சஹாபி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகிறான். இல்லாமன் தாவ வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூர ரஹீமா. யார் விபச்சாரம் செய்கிறாரோ, கொலை செய்கிறாரோ, அதே போன்று இணை கற்பித்திருக்கிறாரோ, எல்லாத்துக்கும் நாளைக்கு மறுமையில நரகம் இருக்கத்தான் செய்யுது, அது கடுமையான வேதனை இருக்கத்தான் செய்யுது, கேவலத்தை தரக்கூடிய அதாபை சந்திக்கத்தான் செய்வாங்க. ஆனால் யார் யார் ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்து யார் தௌபா செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லல, பாவங்களை நன்மைகளாக மாற்றுகிறான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய குற்றங்களை பாவங்களை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். வகான அல்லாஹு கஃபூர ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்க குணமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அப்ப எவ்வளவு பெரிய பாவங்கள் மனிதன் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு இணை கற்பிக்கிறது அல்ல ஏற்றுக்கொண்டாங்க. இணை கற்பிக்கிற ஒருவர் அதற்காக உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரையானால், இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்விடத்தில் முரடுகிறாரையானால் அந்த இணை கற்பித்தல் மன்னிக்கப்படுதா இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு மன்னிக்கப்படுது. எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்துடுகிறாரோ அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப அவ்வளவு பாவங்களையும் அல்லாஹ் வெறுக்கின்றான். சிறுத்தை வெறுக்கின்றான், பெரும் பாவங்களை வெறுக்கின்றான், சின்ன பாவங்களை அத்தனை வெறுக்கின்றான். ஆனால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்று வருகின்ற பொழுது, உண்மையிலேயே அவன் தௌபா செய்யக்கூடிய எண்ணத்திலே அவன் தௌபா செய்து வாழுகின்ற பொழுது அவருடைய பாவங்கள் எப்படி மாற்றப்படுகிறது என்றால் நன்மைகளாக மாற்றப்படுகிறது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூர ரஹீமா என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான்.
இல்லாம தாப ஆமன வாதில அமலன் சாலிஹா. அந்த வஹ்ஷிக்கு அந்த செய்தி போகுது. அப்ப இந்த வஹ்ஷி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, முகமது நபி அவர்களே, அல்லாஹு தஆலா மன்னிப்புக்கு சில நிபந்தனைகள் போடுறான். என்ன நிபந்தனை போடுறான்? ஈமான் கொண்டு இருக்கணும், சாலிகான அமல் செய்யணும், தௌபா செய்யணும். இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இவ்வளவு நிபந்தனை போடுகிறார். நான் ஈமான் கொண்டவன் பிரச்சனை இல்லை, ஈமான் கொண்டு மௌத்துக்குள்ள முழுக்க முழுக்க சாலிகான அமல் மட்டுமே நான் செய்வேன் என்ன கேரண்டி இருக்குது? இடையில ஏதாவது தப்பு வந்துடலாமே, சாலிகான அமல் செய்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நிபந்தனை போடுகிறானே என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஆயத் இறக்குகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. உலகத்தில் அல்லாஹ் தஆலா இணை கற்பிக்கப்படும் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் இணை கற்பிக்கப்படுகிற அல்லாத மற்ற பாவங்கள் அனைத்தையும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்கிற வசனத்தை அல்லாஹ் இருந்த பொழுது இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வகுப்பை மீண்டும் கேட்கின்றார், ஷிர்க்கை தவிர்த்து எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான், நாடியவர்களுக்கு மன்னிப்பேங்கிறான். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடைப்பதை வரல, அவன் நாடக்கூடியவருக்கு நான் இருப்பேன் என்ன கேரண்டி? மன்னிப்பேன் நாடுறான்ல, அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். அவன் மன்னிக்கிற ஆர்வர்களுக்கு நான் இருப்பேன் என்ன கேரண்டி என்று கேட்ட பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் வருகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்குகிறான், குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாவத்தில் மூழ்கி பாவம் செய்து அநியாயம் செய்து வரம்பு மீறியவர்களே, அல்லாஹ் சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவத்தை செய்து வரம்பு மீறி வாழ்ந்த எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்குமா? பெரிய பாவத்தை செஞ்சிட்டமே, எவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டமே, நமக்கு என்ன மன்னிப்பு கிடைச்சிட போகுது? மன்னிக்க மாட்டானோ? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விஷயத்துல அடியார்கள் யாருமே நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிற விஷயத்துல அடியார்கள் யாருமே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அது பெரிய குற்றம், பாவம் செய்வது குற்றங்க. அதெல்லாம் இன்னொரு குற்றம் தெரியுமா? நம்ம செஞ்ச பாவம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படி நம்பிக்கை இழந்துட்டு அது பெரிய குற்றம். குர்ஆன்ல பல இடத்துல அந்த குற்றம் சொல்றாங்க, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காத என்று நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் தான். குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்து, இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன் தான், இறக்கக்கூடியவன் தான். எனவே அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்கிற அந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கிய பொழுது அந்த வசனத்தையும் அனுப்பி வைக்கிறான் மனுஷங்களுக்கு. அப்பதான் அவர் சொன்னாரா, என்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறானா? கருணையாளனா? இந்த இறைவனை நம்ம மறுத்து வாழ்ந்தோம், இந்த இறைவனுக்கு நம்ம இணை கற்பித்து வாழ்ந்தோம். இவ்வளவு வசனங்கள் செல்ல தெளிவாக கையில கிடைத்த உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாக மாத்திரமல்ல, அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா அஸபனா மா அஸாப வஹ்ஷி, வஹ்ஷி செய்த குற்றங்களை நாங்களும் கூட பழைய காலத்தில் செய்திருக்கிறோமே, வஹ்ஷி செய்த குற்றத்தை நாங்களும் கூட பழைய காலத்தில் செய்திருக்கிறோமே, எங்களுக்கும் இந்த மாதிரி மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா மாணவி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹிய லில் முஸ்லிமீன ஆம்மா, இந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது ஒட்டுமொத்த முஸ்லிமுக்கும் பொதுவானது, விசாலமானது. அது குறிப்பிட்ட ஒரு சஹாபிக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் அது விசாலமானது, பொதுவானது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்றாங்க. நம்ம உலகத்தில் வாழ்கிற பொழுது செய்கிற பாவங்கள், அந்த பாவத்தை நம்ம அல்லாஹ்விடத்துல மறைக்க முடியாது. அடியார்களிடத்துல மறைக்கலாம், அடியார்களிடத்துல மறுத்து பேசலாம், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு பேசலாம். படைச்சவன்ட்ட மறுக்க முடியுமா? படைச்சவன்ட்ட மறைக்க முடியுமா? மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்போ ரப்பிடத்துல செய்யற தவிர ஒப்புக்கொண்டு யாரெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை எடுத்து சொல்லி இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமான சான்று. இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு மறுமையில நமக்கு நிறைய மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நிறைய கிடைக்கணும்னா முதல்ல நம்ம பிறரை மன்னிச்சு பழகணும். நமக்கு யாராவது துன்புறுத்துறாங்க, அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல மன்னிக்கிற போது பெரிய கஷ்டம். ஒரு ஆள் நமக்கு அநியாயம் பண்ணா அவங்க மன்னிக்கிறது தானே தெரியுமா? மன்னிக்கிறது பெரிய கஷ்டம் தான். ஆனா இந்த உலகத்தில் ஒரு அடியான் தனக்கு அணிதிரைத்த, தனக்கு துன்புறுத்திய ஒரு அடியானை மன்னிக்கிறான் என்றால்
நாளைக்கு மறுமையில அந்த அடியான மன்னிக்கிற பொறுப்பு அல்ல முழுமையா எடுக்கணும். அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான வழியை சொல்றேன். பெருமானத்தெல்லாம் சொல்லுவாங்க, கியாமத்து நாளிலே அடியார்கள் மனுஷர் மைதானத்தில் நிறுத்தப்படுகின்ற பொழுது அப்போ அல்லாஹ் வானவர்களை சொல்லுவான், ஒரு அழைப்பு கொடுத்து சொல்லுவான், இல்லை எப்பவும் மண் அஜிருக்கு அழலாம், யாருக்கு அல்லாஹ்விடத்துல கூலி கட்டாயம் கிடைக்க போகிறதோ அவர்கள் எழுந்து நிற்கட்டும், அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போகணும், அவங்களுக்கு கூலி பிரத்யேகம் அல்லாத உண்டு, அந்த மாதிரி ஆட்களை எழுந்து நில்லுங்க, எழுந்து சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு சொல்லுவாங்க மாணவர்கள். அப்ப அந்த நேரத்தில் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மக்கள் கேட்பாங்கன்னா, வந்தல்லதை அஜிருக்கு அழலாம், யாருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான், முழுக்க முழுக்க நான் வந்துருவேன், என் சொர்க்கத்தையே போகணும், யாருக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான், அந்த மனிதர் யார்? மக்கள் இடத்துல கேட்கின்ற பொழுது அங்கே மாணவர்கள் அல்லாஹ் சொல்ல வைப்பான், அல்லாஹ் அணிந்தார், உலகத்தில் வாழ்ந்தவர்கள் பிற மக்களை மன்னித்து வாழ்ந்தார்கள். பார்த்தீங்களா, மன்னித்து வாழ்ந்தவர்கள் இந்த இடத்திலே அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றார். அப்படி சொல்லும் போது சொர்க்கமான நபர்கள் தான் எழுந்து நிற்பாங்க. அல்பன், ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் தான் எழுந்து நிற்பாங்க. கோடான கோடி மனிதர் இனங்கள் இருக்குங்க. ஆலமலை இஸ்லாம் காலத்தில் இருந்து ஆரம்பித்து அவங்கள்ட்ட ஆரம்பித்து கடைசி கியாமத்து அழிய போகிற கடைசி மனிதர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை கோடி மக்கள், அத்தனை கோடி மக்கள் தான், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தான் எழுந்து நிற்பார்களாம். மாணவி ரசூலா சொல்றார், அல்பன் பின்பு அவர்கள் எந்த கேள்விகளுக்கும் இன்றி அவர்கள் சொர்க்கத்திற்குள் செல்வார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்கிறார். கேள்வி கணக்கே இல்லாம லேசா அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்று தருவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த மன்னிப்பை பெற்று தருவது என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் பிறரை மன்னிப்பது, அடுத்தவங்களை மன்னிக்கணும், நாம் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்முடைய இல்லங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், இல்லங்கள்ல வறுமை வருது, கஷ்டங்கள் வருகிறது, அந்த வறுமைகள் போய் கஷ்டங்கள் போய் இல்லங்கள் வீடுகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய அந்தஸ்துகள் இரண்டு உலகத்திலே நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், அதற்கு பெருமான சல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன? மாணவி சல்லாஹ் சொல்வாங்க, மன் சர்ரஹு அன் யுஷ்ரஹு அன் துன்யா, எந்த ஒரு மனிதருக்கு இல்லங்கள் செழிப்பாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஒரு துர்ஃபஹு தரஜா, அவருக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்று எவர் விரும்புகிறாரோ, ஃபல்யஃபு அம்மன் தலமஹு தனக்கு அநீதி வைத்தவரை அவர் மன்னித்து வாழ வேண்டும். மன் ஹரமஹு, தனக்கு ஒருவர் தரவில்லை என்றாலும் அவருக்கு கொடுத்து வாழ வேண்டும். மன் கதஹு, தன்னை ஒருவருக்கு துண்டித்து வாழ்ந்தாலும் அவரை சேர்ந்து வாழ வேண்டும். இன்னைக்கு உறவுகள்கிட்ட கூட இந்த பழக்கம் இல்லை. உறவுகள் கத்தியத்துறகும் பெரிய பாவங்க, அதாவது உறவை குறித்தல் என்பது பெரும்பாவம். இன்னைக்கு நெருங்கிய உறவுகளை கூட துண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு இன்னைக்குள்ள மக்கள் தயாராக இல்லை, நிறைய குறைஞ்சி போச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலம் எப்படி கேட்டீங்கன்னா, வீட்டில் நல்லது கெட்டது விசேஷம் வருது, நல்லது கெட்டது வருதுன்னு சொன்னா அப்போ பிரிந்த உறவு அம்மாவுக்கு தேவை. அது கதறி உப்பு போட்டு கதறி ஆடுது, போய் எப்படியாச்சும் வாங்கன்னு வர வச்சுருவாங்க. 1க்கு 10 தடவை போவான். வீட்டில் விசேஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா போய் வீட்டுக்கு வந்துருங்க, வாங்க துவா செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு காலம் இருந்துச்சு. எல்லா காலத்திலுமே பிரச்சனை தான், எல்லா காலத்திலுமே சட்ட சச்சரவு வரதான் செய்யுது. ஆனா பழைய காலத்துல இப்போ உள்ள காலத்துல வித்தியாசத்தை சொல்றேன். ஒரு நல்லது கெட்டதுன்னு வந்தா அந்த சமயத்தில் அதை வச்சு ஒண்ணு சேர்ந்துருவான், அதை வச்சு ஒண்ணு சேர்ந்து அதுக்கப்புறம் ஒன்னா வாங்கிடுவான். அப்ப இன்னைக்கு காலம் எப்படி மாறி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பேர் நல்லது நடந்த வீட்டில் நடந்தாலும் விசேஷம் நடந்தாலும் நெருங்கிய உறவுகளா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு தடவை கூட சொல்றது இல்லை. ஒரு தடவை 10 தடவை 15 தடவை ஏறி இறங்குவாங்க, படி ஏறி இறங்குவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது, ஒரு முறை கூட சொல்றது இல்லை, ஒரேடியா கத்தி எடுத்துருவோம், சுத்தமா அதை முறிச்சு விட்டுறது. அது பெரும்பாவங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன்ல அல்லாஹ் சபிக்கக்கூடிய பாவத்துல ஒரு பாவம் என்ன கேட்டீங்கன்னா, உறவை முறித்தல். குர்ஆன்ல அல்லாஹ் சபிக்கிறான், சாபம் உண்டாகட்டும் சொல்லி அல்லாஹ் சபிக்கிறான், உறவு முறிக்கிறது. அது சாதாரண குற்றம் கிடையாது. ரெண்டாவது, நம்ம யாராக உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தோம், அந்த உறவு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முறியுது அப்படின்னு சொன்னா
முறிச்சாலும் சேரணும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சர்ரஹு, யாருக்கு சந்தோஷமாக இருக்குமோ, யுஷ்ரஃப லஹு அல் புன்யான் வ துர்ஃபஉ லஹு அத் தரஜாத், இல்லங்கள் செழிப்பாக வேண்டும், அந்தஸ்துகள் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல்யஃபு அம்மன் ஸலமஹு, தனக்கு அநீதிழைத்தவரை அவர் மன்னிக்கட்டும், வ யுஅதி மன் ஹரமஹு, தனக்கு தராதவருக்கும் கொடுத்து வாழட்டும், வ யஸில் மன் கதஅஹு, தன்னை துண்டித்தவரை சேர்ந்து வாழட்டும். இப்படி வாழ்ந்தால் இல்லங்கள் செழிப்படையும், அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்கிறார்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சமயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிதாஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட இன்னொரு மனிதர் வருகிறார். வந்து ஏதோ பேசுறாரு. பேசும்போது வாக்குவாதமா மாறுது. வாக்குவாதமா மாறும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்த மனிதர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி திட்டுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌனமா இருக்கிறாங்க, எதுவும் பதில் கொடுக்கல, ரொம்ப அமைதியா மௌனமா இருக்கிறாங்க. இந்த பெருமானார் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவர் வருகிறார், அபூபக்கர் அவர் திட்டுறாங்க, அபூபக்கர் பதில் கொடுக்கல, மௌனமா இருக்கிறாங்க. இந்த மாணவி பார்த்தாங்க மட்டுமல்ல, சந்தோஷப்பட்டாங்க, சிரித்தாங்க. ஹதீஸ் யுஜிபு யத்தபஸ்ஸம், சந்தோஷப்பட்டார்கள், சிரித்தார்கள். அபூபக்கரோட தேவர். அதுக்கு பிறகு வந்தவர் வந்து சும்மா உடல, திட்டுறது பயங்கரமா கூடுது. திட்டுறது அதிகமான உடனே இப்ப அபூபக்கர் இல்லாம தாங்க முடியல, கொஞ்சம் பொறுத்து போனாங்க. ரொம்ப அதிகமான பதிலுக்கு செஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க, பதில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அபூபக்கர் இல்லாம. அப்படி பதில் கொடுக்கும் போது திட்டவருக்கு பதில், அந்த பதில் கொடுக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கொஞ்சம் கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு அந்த சபை விட்டு எழுந்து போறாங்க. இதை பார்த்தவொன்னு அபூபக்கர் தாங்க முடியல. ஹதீஸ்ல வருது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன் கான ல யஸ்திமுனி வ அன்த ஜாலிதுன், அந்த மனிதர் என்னை திட்டுகின்ற பொழுது நான் மௌனமாக இருக்கின்ற பொழுது என் பக்கத்துல இருந்தீங்க, ஃபலம்மா ரதத்து அலைஹி பஅத கௌலிஹி வலத்த, ஆனால் நான் அவர் அதிகமாக திட்டும் போது கொஞ்சமா பதில் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி பதில் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது வலத்த வகுந்த, நீங்கள் கோபப்பட்டு எழுந்து சென்று விட்டீர்களே நாயகமே, அப்படியே எழுந்து போனீங்க, பதில் கொடுத்தது தவறு இருக்கிறதா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது மாணவி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் அமைதியாக இருந்தது, சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் இன்னஹு கான மஅக மலக்குன் யதுஆக்க, ஒருவர் உங்களை திட்டும் போது உங்களுக்கு அருகாமை ஒரு மாணவர் இருந்தார், உங்களுக்கு பகரம் அவர் பதில் கொடுத்தார். நீங்க பேசாமல் இருக்கும்போது நம்ம பேசணும் தேவையில்லைங்க. அந்த மாணவரை நினைக்கிறான். நம்ம சபூர் செய்கின்ற பொழுது, மனசை கட்டுப்படுத்துகின்ற பொழுது, ஒரு அநியாயமாக நம்மை திட்டுகின்ற பொழுது பதிலை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவிய மாணவர் வைக்கிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கான மஅக மலக்குன் யதுஆக்க, உங்கள்கிட்ட ஒரு மாணவர் இருந்தார், உங்களுக்கு பகரமா அவர் பதில் கொடுத்துட்டு இருந்தார். ஃபலம்மா ரதத்த அலைஹி பஅத கௌலிஹி, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் தான் பதில் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இருந்த மாணவர் எழுந்து சென்று விட்டால் செய்தான் வந்து ஆரம்பிச்சான். அவர்கள் வேடிக்கை, ரெண்டு பேரும் சண்டை போடாம செய்தான் வேடிக்கை. அவன் செய்தாங்க வந்துட்டான். எப்ப செய்தான் வந்து விட்டானோ பலம் அக்குள்ளி அக்குதமாக செய்தான் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், மாணவர் இருக்கிற நான் இருந்தேன், செய்தான் இருக்கிற இடத்துல நான் எப்படி இருப்பேன், அதனால தான் எழுந்து சென்று விட்டேன் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னாங்க. அபூபக்கர் அவர்களே, 3 விஷயங்களை நான் சொல்லித் தருகின்றேன். மாமின் அப்தின் ظلم بمظلمة فيعفو عنها لله إلا أعزه الله بها. ஒரு அடியான் அநீதிழைக்கப்படுகின்றான். அநீதிழைக்கப்படுகின்ற பொழுது யார் தனக்கு அநீதிழைத்தாரோ அவரை அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டானே ஆனால், நமக்கு அநீதிழைக்கப்பட்டுட்டு நம்ம அல்லாஹ்வுக்காக அவரை மன்னித்து விட்டோமே ஆனால் அல்லாஹ் அந்த மனிதருக்கு உதவி செய்கிறான் மாத்திரமல்ல, ஈருலகத்திலும் கண்ணியப்படுத்துகிறான். பாதிப்பு ஒரு வகையில் வந்துச்சுதான், அநியாயம் ஒரு வகையில் வந்துச்சுதான், அநீதிழைத்தவனை நாம் மன்னித்து விட்டோமே ஆனால் அல்லாஹ் அதற்காக உதவியும் செய்கிறான் மாத்திரமல்ல, ஈருலகத்திலும் கண்ணியப்படுத்துகிறான். எனவே யார் நமக்கு என்ன பண்ணாலும் முதல்ல மன்னிக்கிறதுக்கு உயர்ந்த அந்த குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அபூபக்கர் சொன்னாங்க. இரண்டாவது சொல்றாங்க, அதாவது அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்கின்ற பொழுது அதன் மூலமாக குறிப்பாக உறவுகளுக்கு கொடுத்து வாழ்ந்து உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்து வாழ்வரையானால் அல்லாஹ் தஆலா கொடுத்ததில் குறைக்க மாட்டான், அதிகப்படுத்துவான் செல்வர்கள். இரண்டாவது. மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் யாசகம் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அடுத்தவனுக்கு பொருளை கேட்டுட்டு இருக்கிறான், கஷ்டத்திலே யாசகம், அது ஒரு தொழில் மாதிரி. இப்படி ஒரு மனிதன் செய்வானே ஆனால் அல்லாஹ் அதன் மூலமாக செல்வத்தை அதிகரிக்க மாட்டான், குறைக்கத்தான் செய்வான். எனவே நாம் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. சேர்ந்து நிற்கிறது வேற, அதுவே தொழிலாக போய் நிற்கக்கூடாது.
பெருமான சொல்றாங்க அது செல்வம் அதிகரிக்காது, அல்லாஹ் அது மூலமா குறைச்சிருவான். நம் உறவுகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் நம்ம கொடுத்து வாழ்கின்ற பொழுது சிலத்துறகம் உறவை சேர்ந்து வாழ்கிற எண்ணத்தில் செய்கின்ற பொழுது அல்லாஹ் செல்வத்தை அதிகரிக்கத்தான் செய்வான். நமக்கு அணிதளிக்கப்பட்ட பொழுது அணிதளத்தை நாம் மன்னிக்கின்ற பொழுது அதன் மூலமா அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருகின்றான், நமக்கு உதவியும் செய்கின்றான் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹாக்கிம் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் விசாலமான கருணையாளன், விசாலமான மன்னிக்கக்கூடிய தயா குணம் கொண்டவன். அந்த மன்னிப்பு நமக்கு கிடைப்பதற்கான வழிகள் என்ன என்ன என்பதை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னித்து விசாலமான கருணையின் மூலமாக நம் பாவங்களை மன்னித்து நல்லோர்கள் கூட்டத்தில் எல்லாம் நம்மை சேர்ப்பானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களுக்கு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.